வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடியது மெய்நிகர் நாணயம், அதாவது டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை சமீப காலமாக நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதை பற்றி படித்தது மட்டுமல்லாமல் நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலா இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில். இங்க பாருங்க, தமிழ்நாட்டினுடைய 12வது பாடப்புத்தகமான பொருளியல்ல மெய்நிகர் நாணயத்தை பத்தி சப்ஜெக்டே வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் பொருளை கொடுத்து பொருளை பயன்படுத்திக்கிட்டாங்க. பண்ட மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அரசர்கள் காலங்கள் தோன்றின போது நாணயங்கள் உருவாச்சு. அதன் பிறகு தற்போது பாத்தீங்கன்னா அப்படியே பேப்பர் கரன்சி உருவாகுதுங்க. இந்த பேப்பர் கரன்சிக்கு பிறகு வந்தது தான் பிளாஸ்டிக் கரன்சி. பிளாஸ்டிக் கரன்சிக்கு பிறகு வந்தது தான் டிஜிட்டல் கரன்சி. அந்த டிஜிட்டல் கரன்சியில் அதிக டர்ன் ஓவர் ஆகுறது பிட்காயின். அப்போ பிட்காயின்னா என்ன, எனக்கு புரியலையே. என்னது இது பிட்காயின் அப்படின்னா? வெரி சிம்பிள்ங்க. பிட்காயின்றது ஒரு டெக்னாலஜி. அப்போ அந்த டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாதான் பிட்காயினை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா பிள்ளைகளே? இந்த வீடியோ முழுக்க பிள்ளைங்களுக்காக பண்ணுறது. ஜஸ்ட் பாருங்க, ஒரு காலத்தில் ஒருத்தர் பேசி இந்த ஊரே கேட்டாங்க. அது ரேடியோ டெக்னாலஜி. அதன் பிறகு கொஞ்சம் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது 2 பேர் ஒயர் ஃபோனில் பேசிப்பாங்க. அது டெலிஃபோன் டெக்னாலஜி. அதன் பிறகு கம்ப்யூட்டர் வந்ததுங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசுற வீடியோவை பார்த்தாங்க. அது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. அதன் பிறகு பார்த்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுதான் இன்டர்நெட் டெக்னாலஜி. இன்டர்நெட் டெக்னாலஜிக்கு பிறகு வந்தது தான் ஆண்ட்ராய்டு. 2 பேரும் லைவா வாட்ஸ்அப் கால், பிசாட் போன்ற செயலியில வந்து லைவா பார்த்து பேசிப்பாங்க. அதன் பேர் தான் ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி. ஆண்ட்ராய்டுக்கு பிறகு வந்தது தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்கக்கூடியது தாங்க இந்த பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புக்கில் மட்டும் இல்லைங்க, இங்கிலீஷ் புக்லேயும் இருக்கு. அதையும் காட்டுறோம் பாருங்க. இப்போ நம்ம இந்திய அரசாங்கம் பாருங்கன்னா இங்கிலீஷ் புக்லேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மற்றும் மற்ற மாநிலங்கள்லையும் இதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்பிஐ, நம்ம இந்திய அரசாங்கத்தின் நிதித்துறையின் கீழ் இயங்கும் ஆர்பிஐ வந்து இப்போ டிஜிட்டல் கரன்சி, சிபிடிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் தான் இயங்கக்கூடியது. இதுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சி சொல்லுவோம். கிரிப்டோ கரன்சிக்கு வந்து மெய்நிகர் நாணயம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது இன்னைக்கு நம்ம அரசாங்கம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு 190 கோடி பிளாக் செயினுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாள் அரசு நம்பிக்கையனம் என்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த பிளாக் செயினில் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருந்தால் நம்பிக்கையனம் என்ற ஒரு பேரை வைப்பாங்க. ஸோ நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட் ஆந்திரா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு ஐயா இருக்கும் பொழுது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஜெகன்மோகன் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயினை வந்து தொழில் கல்வியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீஸா வாங்கியிருக்காருங்க. இந்த 2 பீஸா அவர் பண்ண ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், பிட்காயின் வரலாறுலேயே ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுங்க இது. அடுத்தது, தொழில் நிறுவனங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜியை படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதற்குண்டான ஒரு ஸ்லைடு இது. ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க, 12வது பாடப்புத்தகத்தில் படிக்கிறாங்க. ஆனால் ஃபாரினில் பாருங்களேன், அவங்க இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன வீடியோங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஃபோனில் இருந்து அந்த கிரிப்டோ கரன்சியை அந்த வெண்டிங் மிஷினுக்கு ஸ்கேன் பண்ணுறாரு. ஸ்கேன் பண்ணோடனே அந்த வெண்டிங் மிஷினில் இருக்கிற அட்ரஸும் அவர் ஃபோனில் வேலெட்டில் இருக்கிற அட்ரஸும் மெர்ஜ் ஆகுதுங்க. மெர்ஜ் ஆன பிறகு அவருடைய ஃபோனில் இருந்த காயின் வந்து அந்த மிஷினுக்கு அக்செப்ட் பண்ணுதுங்க. ஸோ மிஷின் வந்து பேமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த கோக் பாட்டிலை கிஃப்டாக கொடுக்குது.